கிரேட் மார்னிங் சோல்ஸ். பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கன்க்ளூடிங் டேஸ் வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு ஃபியூ சாங்ஸ் தான். அந்த ஃபியூ சாங்ஸும் வந்து நான் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இறைவனோட அந்த அவர் எப்படி ஒரு வாஸ்ட்டாக நம்மளோட சிந்தைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி, இல்லை அதை நினச்சி நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, செரிஷ் பண்ணுற மாதிரியான சாங்கு. அப்புறம் அவரை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றதையும் வந்து சும்மா பியூட்டிஃபுல்லாக பொய்டிக்காக எந்தெந்த சாங்லாம் சொல்லியிருக்காரோ அதை மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய அது எல்லாமே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் தான், எதுவும் புதுசாலாம் சொல்ல போகிறதில்ல. பட் இது வந்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி, எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணி, இல்லைனா நம்ம எந்த அளவுக்கு கிஃப்டடு இந்த லைஃப்பில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது ஒரு பிளிஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுக்காக மாதிரியான சாங்ஸ் மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இன்னையிலேருந்து வந்து மேபி எத்தனை நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் 9 சாங்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 9 சாங்ஸுமே காட் வந்து சொல்ல விடுறாரா, இல்லை அன்னன்னைக்கு வந்து அவர் மாற்றுவார், சில சாங்கை வேணாண்டுவார், சில சாங்கை வந்து ஆட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நவ் இன்னையிலேருந்து 9 டேஸ் இதோடு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணுறோம் இந்த பியூட்டிஃபுல்லான இந்த ஜேர்னியை. அதுக்கப்புறம் நான் முடிக்கும் போது நான் சொல்கிறேன் இதை நீங்கள் அடுத்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இந்த 9 டேஸும் வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். எதை செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, காடை, அதுக்கப்புறம் நம்ம சோலை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணது, அதுக்கப்புறம் இந்த பர்த்தில் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதை நினச்சி வந்து நம்ம வந்து ரொம்ப கிராட்டிடியூடோட ஒரு செலப்ரேஷன், ஒரு பிளிஸ்ஃபுல் மோடோடு நீங்கள் வந்து இதை வந்து கேளுங்க. இந்த பாட்டை வந்து நீங்களும் படித்து பாருங்கள். ஒரு நாளில் ஒரு 4-5 தடவை சந்தோஷமாக வந்து அதை வந்து ரீட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம சாங் கிட்ட போகலாம். சிந்தையது என்ன சிவன் என்ன வேறில்லை, சிந்தையதில் சிந்தையின் உள்ளே சிவனும் வெளிப்படும், சிந்தை தெளிய தெளிய வல்லார்கட்கு சிந்தையின் உள்ளே சிவன் இருந்தானே. இந்த சாங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த சிந்தனைக்குள்ள, எண்ணத்துக்குள்ள, நம்மளோட மைண்டுக்குள்ள தான் இறைவன் இருக்காரு அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு சாங்கு. ஆக்சுவலாக வந்து நான் வந்து என்னோட கன்க்ளூடிங் நான் வந்து இது எல்லாத்தையும் முடிக்கும் போது ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து பேசணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன். ஆடியோவில் என்ன சொல்லணும்னு நான் நினச்சிருந்தேன்னா, முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி நான் வந்து என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, இறைவன் அப்படின்றது இப்போ சிவம், இவர் வந்து திருமந்திரம் ஃபுல்லாக வந்து அவர் வந்து சிவனை வச்சு தான் வந்து கடவுளாக வந்து சொல்லியிருக்காரு. அப்போ நான் ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அது ஒரு ஒரு கெஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க. என்னென்னா, இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ இதே தான் ஆதி காலத்துலேயும் எல்லாருமே இருந்திருப்பாங்க. நம்மளோட இமேஜினேஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, ஆதி காலத்தில் கடவுள்லாம் வந்து கண்ணு முன்னாடி வந்தாங்க, கடவுள் வந்து வாழ்ந்தாங்க, இப்போ தான் அந்த கலியுகத்தினால வந்து யாரும் வரமாட்டேங்கிறாங்க கடவுள் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாமே சொல்லி வந்திருப்பாங்க. பட் என்னோட இவ்வளோ நாள் நான் வந்து ரியலைஸ் பண்ண வரைக்கும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. கடவுள்ன்றது தனியாக எங்கேருந்தோ வர்றது கிடையாது. எல்லாருமே வந்து கடவுள் ஆகலாம். அந்த கடவுள் தன்மை அப்படின்றது வந்து அவர் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. அதை உணர்ந்தவங்க நம்மளுக்கு கண்ணுக்கு வந்து கடவுளாக தெரிஞ்சிருக்காங்க. கிருஷ்ணராக இருக்கட்டும், கிருஷ்ணர் இங்கே வந்து வாழ்ந்துட்டு போனதுக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்குது. அதே மாதிரி ராமர், ஜீசஸ் கிரைஸ்ட்டு, சாய்பாபா, இவங்க எல்லாருமே என்னென்னா அந்த கடவுள் தன்மையை டச் பண்ணவங்க, அவ்வளோதான். மற்றவங்க யாரும் வந்து அந்த இல்யூஷன்ஸு, தென் வந்து அந்த டிசையர்ஸு, அதாவது ஒன்றுமே இல்லை, அது அது நம்மளுக்கு கிடைச்சா மட்டும் நம்ம ஒன்றும் சந்தோஷமாக இருந்துட போகிறதில்ல. அடுத்தடுத்து நம்ம மைண்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு எப்போவுமே ஒரு ஹாப்பியான லைஃப் நம்ம வாழ முடியாது. ஆனால் அது தெரிஞ்சாலும் புரியாத மாதிரி நம்ம வந்து எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே வந்து இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஹேபிட் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஹேபிட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டனால நம்ம கடவுளாக மாற முடியல. அதாவது அந்த கடவுள் தன்மை, அந்த கடவுள் தன்மைக்கு நம்மளால போக முடியல. அதை வந்து ஹையஸ்ட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹையஸ்ட் செல்ஃபை ரீச் பண்ணவங்க தான் நம்மளுக்கு வந்து காட் மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வந்து பவர்ஸ் இருக்கும், அவங்களுக்குள்ள அவங்களோட எனர்ஜி லெவல் வந்து நிறைய விஷயத்தை சாதிக்க வைக்கும். நார்மல் ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்கால் நடத்த முடியாத எத்தனையோ விஷயங்களை அவங்க பண்ணியிருப்பாங்க, ஹீல் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு எதை வேணால் பண்ணியிருப்பாங்க. இல்லை அவங்கவுங்க ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க ஒரு கணக்கு போட்டு அவங்க வந்து அந்த ஒரு பெரிய இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்போ அப்படி தான் வந்து எல்லாமே நடந்திருக்குமே தவிர, காடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம சினிமாவில் சீரியலில் காட்டுற மாதிரிலாம் ஏதும் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது சிவன் யாராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கெஸ் பண்ணி வச்சுருந்தது என்னவா இருந்ததுன்னா, அவர் தான் வந்து
ரொம்ப ரொம்ப முன்னாடி காலத்துல வாழ்ந்த அந்த ஒரு பர்சனை அவருக்கு வந்து அந்த இந்த கான்ஷியஸ்னஸ் லெவல் இருக்குதுல்ல, அந்த ஹையஸ்ட் லெவல்ல அச்சீவ் பண்ண ஒரு பர்சனா இருந்திருக்கணும். பல திறமைகள் வந்து அவருக்குள்ள இருந்திருக்கணும். அவர் ஒரு ஹீலரா இருந்திருக்கணும். நிறைய பேருக்கு வந்து பயங்கரமான ஒரு பெரிய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்தவரா இருந்திருக்கணும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தவரா இருந்திருக்கணும். மேபி யோகா, அதே மாதிரி மெடிடேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எல்லாருக்கும் வந்து டீச் பண்ணவரா இருந்திருக்கணும். அவர் மேபி ஒரு ஹெட்டா இருந்திருக்கலாம். அவர் ஒரு குழுவோட ஒரு ஹெட்டா இருந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப மைட்டியாகவும் அந்த ஸ்பிரிச்சுவலா வந்து அவர் ரொம்ப அந்த ஹையஸ்ட் செல்ஃபை அச்சீவ் பண்ணனால ரொம்ப ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ரொம்ப ஒரு ஹை ஸ்டேஜை வந்து அவர் அச்சீவ் பண்ணியிருந்திருக்கணும். அவர்கிட்ட இருந்து தான் எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகத்தியர் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜை லேர்ன் பண்ணிட்டு போயிருந்திருக்கணும். இந்த மாதிரி இருந்து ஒரு ஹையஸ்ட் செல்ஃபை அச்சீவ் பண்ண ஆதி காலத்து மனிதரா சிவன் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கெஸ் பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவர் சிவன் வந்து சிவனால இன்ஸ்பயர் ஆனவங்க என்ன ஆயிருப்பாங்கன்னா, அந்த கான்ஷியஸ்னஸ் லெவலை வந்து ரீச் பண்ணுவாங்கல்ல, அந்த சிந்தை ஹையஸ்ட் லெவலை ரீச் பண்ணும்போது எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வந்து சிவமாயிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆதி காலத்து மனிதரோட பேர் வந்து சிவமா இருந்திருக்கணும். அப்ப நான் சிவமாயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே அவர் மேல ஒரு பிரியத்துல வந்து அவரோட பேரை வச்சிருந்திருக்கணும். அதனாலதான் நாட்டுல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நேம் வந்து சிவனுக்கு இருக்கு. இப்ப இப்ப மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்க சுந்தரேஸ்வரர் இருப்பாரு. அப்புறம் கைலாசநாதர் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் வந்து இருப்பாங்க இல்லையா? ஆனா அவங்க எல்லாரையும் நம்ம ஏன் சிவனோட ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா, எல்லாருமே மேபி வாழ்ந்துட்டு போன மனிதர்கள். அவங்க அந்த சிவம்ன்ற அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த ஒரு ஹையஸ்ட் செல்ஃப் அச்சீவ் பண்றாங்க இல்லையா? அந்த அந்த கடவுள் தன்மைன்ற இதை வந்து அச்சீவ் பண்ணவங்கள அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆதி காலத்துல ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணவர் அவரு சிவனா இருந்திருப்பாரு. அப்ப நான் சிவமா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் எல்லாருமே வந்து அந்த சிவனோட அவதாரமா வந்து பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கெஸ் பண்றேன். ஏன்னா முன்னாடி இருந்த கம்யூனிகேஷன்லாம் நம்மளுக்கு கிடையாது. எல்லாம் கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு போறது தான், இல்லைன்னா வாய்மொழியா நம்மளுக்கு வர்றது தான். ஒரே டைம்லயே நம்ம வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தரோட காதுல சொல்லும்போது 10வது ஆள் வந்து நம்ம கிட்ட சொல்லும்போது அந்த விஷயம் மாறி போய் இருக்கும்போது பல 1000 வருஷமா வந்து வாய்மொழியில வந்த விஷயம் நம்மளுக்கு வந்து ஃபுல்லா வந்திருக்காது. முக்கியமா நம்ம பாட்டி தாத்தாவே எடுத்துக்கிட்டோமே, அவங்க வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனை ஃபுல்லா சொல்லிட்டு போயிருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம அம்மா அப்பாவும் அவங்களோட லைஃப் முன்னாடி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஒரு கால்வாசி தான் அவங்கள பத்தி நம்மளுக்கே தெரியும். நம்ம என்ன பார்த்தோமோ அப்படின்ட்டு ரொம்ப ரேரா தான் நம்மகிட்ட வந்து எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப இப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் விஸ்டம வந்து நம்ம கெயின் பண்ண நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது தான் இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து இப்ப ஷேர் பண்றேன். ஸோ சிவம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முன்னாடி காலத்துல வாழ்ந்த ஹையஸ்ட் செல்ஃபை அச்சீவ் பண்ண கடவுள் தன்மையை ரீச் பண்ண ஒரு சோல் அவரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சூப்பர் கான்ஷியஸ்னஸ்னா அவர் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இல்லைனாலும் நம்ம அவரை நினைக்கும் போது அவரு ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட சோலோட கனெக்ட் ஆகி நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாரு. நம்மளை வந்து இந்த லெவலை ரீச் பண்றதுக்கு நம்மளுக்கு உதவுறாரு. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி இல்லாம மறைஞ்சு போனாலும் அவங்க அச்சீவ் பண்ண அந்த ஹையஸ்ட் செல்ஃப் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்டிவா தான் இருக்கும். அப்ப அந்த சோல் என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு பவரா மாறி நம்ம வந்து அவரையே நினைச்சு அவரையே கும்பிடும் போது, அவரோட மந்திரத்தை சொல்லும் போது, அவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகும்போது அவர் நம்மளுக்கு வந்து உதவி வர்றாரு. யுனிவர்சல் ஃபோர்ஸஸ்ல அந்த சக்தின்ற சொல்றோம் இல்லையா, டிவைன் சக்தி வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுல அவர் கலந்து வர்றாரு. இப்படியே தான் நம்ம ஜீசஸ் நினைச்சா ஜீசஸோட சோல் அந்த பவர் வந்து சூப்பர் கான்ஷியஸ்னஸ் மூலமா நம்ம கிட்ட வந்து நம்மளுக்கு உதவ வரும். சாய்பாபாவை நினைச்சா அவரோட சோல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வரும். அப்படிதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தரை நினைக்கும் போது, நான் இந்த கடவுளை ரொம்ப நினைச்சேன், அவர் எனக்கு நல்லது பண்ணார், நல்லது நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவீங்கல்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சோல் வந்து நம்மளோட கனெக்ட் ஆகி நம்மள இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல வழி நடத்தி எடுத்துட்டு போற மென்டரா மாறுறாங்க. அப்படிதான் வந்து அவர் வந்து இறைவன் வந்து சிவன் வந்து நம்மள்கிட்ட வந்து வராரு. அப்ப இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். சிவம்ன்றது ஒரு கான்ஷியஸ்னஸ். அதை யார் வேணா அச்சீவ் பண்ணலாம். அதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவங்கள நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து டே டு டேல நம்மளுக்கு மென்டரா இருந்து நம்மளை வழி நடத்தி நம்மளும் அந்த லெவலை அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அண்ட் இட் இஸ்
இஸ் பியூர்லி அவர் சாய்ஸ். நான் அந்த அளவுக்குலாம் நான் போக விரும்பலைங்க. எனக்கு வந்து குடும்பம் இருக்கு, பிள்ளை இருக்கு, நான் பாட்டுக்கு அந்த லெவலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டேன்னா என்ன ஆகுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட சாய்ஸ். ஏன்னா இறைவன் வந்து யாரையும் விட்டுட்டு போக சொல்லி அவர் சொல்லவே மாட்டார், யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லவும் மாட்டார், யாரையும் செயின்ட் ஆகணும்னு சொல்லலை. அவங்கெல்லாம் ஏன் அந்த லெவலுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. இப்போ சிவன் இருக்காரு, அவர் வந்து உண்மையிலே வாழ்ந்த காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஆள் ஸ்பிரிச்சுவலாக அவேக்கன் ஆயிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவருக்கு கைட் பண்ண யாருமே இல்லாத போது அவர் என்ன பண்ணியிருப்பாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக இருந்து உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் தேடினா மட்டும்தான் உள்ளே இருந்து அந்த பரம்பொருள் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அபேண்டன் பண்ணி தனியாக போயிருப்பார். பட் இப்போ வந்து அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களோட எல்லா சோலுமே வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே இருந்து கைட் பண்ணுன்ற போது நம்ம எதையுமே விடணும்னு அவசியம் கிடையாது. மனசில் அவங்கள நினச்சிக்கிட்டே இருந்து அவங்க நம்மளுக்கு வழிகாட்டுறபடி வாழும்போது ஆக்சுவலாக முன்னாடி வாழ்ந்ததை விட ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல்லாக ரொம்ப கிரேட்டாக வாழுவோம். ஃபியர்லெஸ்ஸாக இருப்போம், துன்பம் இல்லாமல் இருப்போம், ஹெவனில் வாழ்கிற மாதிரி வாழ்வோம். அப்போ நம்ம கூட இருக்கவங்களும் சந்தோஷமாக தானே இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்மளால் நிறைய நன்மைகள் தான் கிடைக்கும். அப்போ இதை வந்து கரெக்டாக புரிஞ்சு உங்களோட சாய்ஸாக எடுத்து நீங்கள் வந்து இறைவனை வந்து மனசில் நினச்சிக்கிட்டே போங்க அப்படின்றது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். கடவுள் அப்படின்றது வந்து அந்த கிரியேட்டர், நம்மளோட அந்த யூனிவர்ஸை வந்து கிரியேட் பண்ணவர். அவரை இப்போ வரைக்குமே யாராலையுமே வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் நம்மளோட மைண்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நம்ம மைண்டால் நம்மளால் அவரை வந்து பார்க்கவே முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எறும்பு இருக்குது, ஒரு குட்டி எறும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எறும்பு வந்து ஒரு மனுஷனை வந்து பார்க்க முடியுமா? முடியாது. அது பக்கத்தில் நம்ம நிற்போம்னு வச்சுக்கோங்களேன், அதோட கண்ணுக்கு, அதோட சக்திக்கு, அதோட பார்வைக்கு வந்து நம்ம மிஞ்சி போனால் நம்மளோட கால் கட்ட விரல் தான் தெரியும். நம்மளோட முழு உருவமும் அதுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. நான் சும்மா எறும்புன்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை விடவும் ஒரு குட்டி ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதால் வந்து நம்மளோட முழு உருவத்தை பார்க்க முடியாது. மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னே அதால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. அதே மாதிரி அதோட காதுக்கு வந்து நம்மளோட வாய்ஸ் எல்லாம் கேட்குற அளவுக்கு சக்தி இருக்காது. ஏன்னா அப்படி இருந்தால் அதோட கேப்பபிலிட்டிக்கு மீறின சக்தியாக இருந்தால் அது இறந்து போயிடும். ஏன்னா அதுவே ஒரு குட்டி ஆர்கனிசம். அதோட காதுக்கு லிமிட்டடாக தான், அதுக்கு தேவையான அளவுக்கு கேட்டால் போதுன்ற மாதிரி தான் சென்சரி திங்ஸ் வந்து வச்சுருக்க முடியும். அப்போ நம்ம வந்து கத்துறதோ இல்லை நம்ம பேசுகிறதோ எதுவுமே அந்த எறும்புக்கோ அந்த பூச்சிக்கோ கேட்கவே போகிறது கிடையாது. அதோட லைவ்லிஹுட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் அதுக்கு தெரியும். அப்போ அது போய் நான் வந்து மனுஷனை பார்த்தே ஆகணும், அது எப்படி தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சாகணும், எனக்கு அவங்க உருவம் வந்து எனக்கு புரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு அந்த குவெஸ்டில் போச்சுன்னா அதால் பண்ணவே முடியாது. ஏன்னா அதோட கேப்பபிலிட்டியே மீறினது. ஆனால் அது வந்து மைண்ட் அளவில் வேணால் உணர முடியும் நம்மளை. இப்போ நம்ம போய் அது பிடிச்சது எறும்பை வந்து நம்ம கையில் வந்து வச்சோம் அப்படின்னா அதுக்கு தெரியும் ஏதோ ஒன்று வந்து நம்மளை வந்து தூக்குது, ஏதோ ஒன்று வந்து நம்மளை வந்து கையில் வந்து வச்சிருக்கு, இல்லை ஏதோ ஒன்று நம்மளை நசுக்குது அப்படின்னு சொல்லி அதால் புரிஞ்சுக்க வேணால் முடியுமே தவிர நம்மளை வந்து அதால் முழுசாக வந்து பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இறைவன்றது நம்மளோட லெவலுக்கு, நம்மளோட கண்ணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் சின்ன உருவமும் கிடையாது, அவரை வந்து யாராலையும் பார்க்கவும் முடியாது. அதே மாதிரி அவர் பேசுகிறத நம்ம காதால் கேட்கவும் முடியாது. அவரை உணர முடியும். ஆனால் எப்படி உணர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டால் தான் உணர முடியும். நம்மளோட மைண்டுக்குள்ளே அவரால் வர முடியும். அந்த மைண்டு மூலமாக உணர்றது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர இறைவன் இப்படி தான் இருப்பார், இந்த கிருஷ்ணராக இருக்கார், சிவனாக இருக்கார், ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கார், இல்லை இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக வந்து ஒவ்வொரு உருவத்தை நம்மளாக வச்சுக்கிட்டா தான் உண்டு. அப்போ அப்படிப்பட்ட மிகப்பெரிய சக்தியான ஒரு இறைவன் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் சிந்தைக்குள்ளே வருவார். அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கோங்களேன். அப்போ அந்த அந்த இறைவன் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து பிளஸ் பண்ணியிருக்காரு, நம்மளை வந்து இந்த பாட்டெல்லாம் கேட்க வச்சு நம்மளோட மைண்டை வந்து பியூரிஃபை பண்ணுறாரு. அந்த கிரியேட்டர் தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணுறாரு அப்படின்றத நான் வந்து நீங்கள் நினச்சி செரிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் என்னோட கன்க்ளூடிங் ஸ்பீச்சாக நான் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு இந்த பாட்டை பார்த்தோன்னே என்ன ஷாக் அப்படின்னா திருமூலரும் அதை தான் சொல்லியிருக்காருன்ற போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா திருமூலர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிவனோட பெருமை, அவர் பண்ண திருவிளையாடல்கள் இதே தான் அவர் எல்லாமே சொல்லியிருப்பாரு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா இவருக்கு வந்து ரொம்ப சிவன் மேலே ரொம்ப ஃபாண்டுன்றனால அவரை வச்சே நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நம்ம என்ன ரியலைஸ் பண்ணோமோ அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் அவரே ஃபைனலாக சூப்பராக ஹிண்ட் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்குலாம் புரியாது, இறைவனை வந்து அந்த பரம்பொருளை வந்து நம்மளால் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது கிரியேட்டரை. அதனால நம்மளுக்கு புரியறதுக்காக நம்ம கன்வீனியன்ஸ்க்காக தான் நம்ம வந்து சிவனை வந்து கும்பிடுறோம்.
சிவன் வந்து அவர் முன்னாடி வந்து இருந்தவராக இருக்கும். அவரை நம்ம கும்பிடுறது தான் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அவர் மூலமாக நம்ம வந்து அந்த பரம்பொருளை வந்து நம்ம வந்து ரியலைஸ் பண்ணலாம், அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி மறைமுகமாக ஹிண்ட் கொடுத்துருக்க பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால அந்த சாங்கை நான் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் இது ரிலேட்டடாகவே தான் அடுத்து வந்து ஃபியூ டேஸ்க்கும் சாங்ஸ் இருக்க போது. இதுதான் வந்து உண்மையான அந்த பியார் விஸ்டம். அந்த விஸ்டமை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சிந்தையது என்ன, சிவன் என்ன வேறில்லை. அதாவது சிந்தைனா என்ன, சிவன் என்ன, ரெண்டுமே ஒன்று தான், வேறு வேற கிடையாது. உங்களோட உள்ளுணர்வு, அதாவது சிந்தனை அப்படின்றது வந்து கான்ஷியஸ்னஸ்ன்னு நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லலாம். நம்ம அதை மைண்டுன்னு சொல்லலாம், நம்மளோட தாட்ஸ்ன்னு சொல்லலாம், எது வேணால் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சிந்தனை என்றனா என்னன்னா, சிவன் வேற சிந்தனை வேற கிடையாது, ரெண்டையும் பிரித்து பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிந்தையின் உள்ளே சிவனும் வெளிப்படும். அந்த சிந்தனைக்குள்ளே இருந்து ஒரு நாள் வந்து சிவன் வந்து வெளிப்படுவார், அவர் யாருன்றதை காட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீ சிந்தனையை வந்து நீ எந்த அளவுக்கு தெளிவாக வைக்கணும், நிறைய வந்து விஸ்டமை வந்து கெயின் பண்ணி வைக்கணும், நிறைய நாலேஜை வந்து நீ கெயின் பண்ணி எதெல்லாம் வந்து தேவையில்லாத சிந்தனை, நெகட்டிவ் தாட்ஸு, அப்புறம் அன்னெசரி யூஸ்லெஸ் தாட்ஸு, அது எந்த வகையிலையும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்க போகிறது கிடையாது. அதை நோக்கி இந்த இல்யூஷனை நோக்கி போகிறது, இந்த டிசைர்ஸை நோக்கி போகிற எல்லா தாட்ஸையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு தாட்ஸை வந்து ரொம்ப பியூராக அந்த டிவைன் வேல்யூஸ்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த வேல்யூஸ் படி நீங்கள் வந்து உங்களோட சிந்தனையை வைக்கும்போது அப்போ இறைவன் அதுக்குள்ளே இருந்து வெளிப்படுவாராம். நம்மளுக்கு வந்து புரிய வைப்பாராம், அவர் இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கூட வந்து என்ன மாதிரியான உணர்வுல நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்றத வந்து அவர் வந்து நம்மளுக்கு சொல்லுவாராம். சிந்தை தெளிய தெளிய வல்லார்க்கு, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது சிந்தை வந்து உங்களுக்கு அந்த தெளிவாக்குற ஆற்றல் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து தெரிய வரும். ஓகேவா? அப்போ பியூரிஃபை பண்ணுறது எப்படி, அதுதான் நம்ம வந்து இந்த இவ்வளோ நாளாக நம்ம கற்றுக்கிட்டோம். சிந்தனையை எப்படி பியூரிஃபை பண்ணுறதுன்றது தான் இவ்வளோ இந்த 100 டேஸ்க்கு மேலே நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே கடந்து வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி சிந்தனையை பியூரிஃபை பண்ணுறதுன்ட்டு. ஸோ சிந்தனை பியூரிஃபை ஆக்கக்கூடிய அந்த ஆற்றல் உள்ளவங்களுக்கு இந்த உண்மை வந்து புரிய வரும். சிந்தையின் உள்ளே சிவன் இருந்தானே. அப்போ சிவன் வந்து எப்போவுமே நம்ம சிந்தனைக்குள்ளே தான் இருந்திருக்கிறாங்க. இதை தெரியாமல் நம்ம இவ்வளோ நாளாக வெளியில் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம், அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உணர்ந்து ஒரு மொமெண்ட் வந்து ஃபீல் பண்ணுவோம். என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம் இவ்வளோ நாளா, இறைவன் எனக்குள்ளேயே இருக்கிறாங்கன்ற விஷயத்தை கூட புரிஞ்சுக்காம அப்படின்னு சொல்லி ஒரு மொமெண்ட் ஃபீல் பண்ணுற மாதிரி அவர் வெளியில் வருவாராம். அதுக்கப்புறம் என்ன, லைஃப் ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, சிவம்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை, கான்ஷியஸ்னஸ் தான். சிந்தனை நம்ம வந்து அந்த ஹையஸ்ட் லெவலை அச்சீவ் பண்ணுற அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் சிவம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ சிவம் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து அவர் வந்து அதை வந்து அச்சீவ் பண்ணார். அந்த பரம்பொருளோட அந்த கனெக்ட் பண்ணி அவரை பற்றி கரெக்டாக புரிஞ்சு நம்ம எதுக்காக அந்த வாழ்க்கையில் வந்திருக்கோம், நம்ம எப்படி இனிமேல் இந்த லைஃப்பை வாழணும் அப்படின்றத எல்லாம் உணர்ந்து ரொம்ப மைட்டியாக ரொம்ப பவர்ஃபுல்லாக, அதே சமயம் ரொம்ப அன்கண்டிஷனல் லவ்வோடையும் விஸ்டமோடையும் வாழ்கிற வாழ்க்கை தான் சிவம் கான்ஷியஸ்னஸ் லைஃப். ஸோ அதை தான் இங்கே வந்து அவர் வந்து சூப்பராக ஹிண்டாக கொடுத்துருக்காரு. ஓகே, ஹாவ் அ கிரேட் டே. ஹாப்பி சண்டே டு யூ ஆல். உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த 15 பாயிண்ட்ஸையும் வந்து ரீட் பண்ணுங்கள். இந்த பாட்டு மூலமாக நீங்கள் என்ன ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் வந்து பொறுமையாக இன்றைக்கி நிறைய டைம் இருக்கும், ஒன்றுன்னா வந்து ரீட் பண்ணி உங்கள் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.